இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. ஐயோ அப்பா இந்த 2025 எனக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலா இருப்பீங்க கேட்கறதுக்கு. மிதுன ராசி பெண்கள் நான் குறிப்பா சொல்லணும்னா ஏமாளிகள். பாசத்துக்கு குடும்பத்துல ஐயோ தம்பி கஷ்டப்படுறான், ஐயோ அண்ணன் கஷ்டப்படுறான், சரி போ அம்மாவா கஷ்டப்படுறாங்க, நீங்க சுமை தாங்கின்னு சொல்லுவேன். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். ஸோ சில பேர் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாயாடின்னு கூட சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணாம்மா ரொம்ப வாய் பேசும், அதனால தான் மாமியாரோட ஆகலைன்னு. வெளிப்படையாக பேசும் குணம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோல் மூட்டுற புத்தி, இங்கே சொல்கிறத போய் அங்கே சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. மாமியாரை விட மருமக நல்லா சமைச்சா எந்த மாமியாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா? அதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரலாம். ஸோ நாத்தனாரை விட இவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, ஒரு அழகான புடவையை வாங்குறாங்க. ஸோ ஒரு 100 ரூபா புடவைன்னா கூட அவங்க கட்டும்போது அது ஒரு 1000 ரூபா புடவை மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொறாமை வரத்தான் செய்யும். ஒரு கிரகத்தோடைய அமைப்பில் கண் அழகாக இருக்குமா, மூக்கு அழகாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உண்டு. இதை நம்ம சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சந்திரன் உச்சபலம் பெற்ற ரிஷபராசி பெண்களுக்கு, அது குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரர் பெண்கள் இந்த வருடத்தை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஜனவரி டு மே, ஜூன் டு டிசம்பர். இந்த ஜனவரி டு மே இந்த 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ராசி பலன்கள் எல்லாமே பெண்களை சார்ந்தது தான். ஸோ மேஷ ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, மேஷராசி பெண்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன வகையில் அவங்கள திருத்திக்கலாம், அந்த 2025 மாமியாரோட சண்டை போடாமல் எப்படி இருக்கிறது, நாத்தனாருங்க இருந்தாங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக மேஷராசியில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட பெண்கள் இவங்க. அதனால் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். ஸோ சில பேர் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாயாடின்னு கூட சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணாம்மா ரொம்ப வாய் பேசும், அதனால தான் மாமியாரோட ஆகலைன்னு. பட் வெளிப்படையாக பேசும் குணம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோல் மூட்டுற புத்தி, இங்கே சொல்கிறத போய் அங்கே சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். மாமியாரை விட மருமக நல்லா சமைச்சா எந்த மாமியாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா? அதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரலாம். ஸோ நாத்தனாரை விட இவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, ஒரு அழகான புடவையை வாங்குறாங்க. ஸோ ஒரு 100 ரூபா புடவைன்னா கூட அவங்க கட்டும்போது அது ஒரு 1000 ரூபா புடவை மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொறாமை வரத்தான் செய்யும். ஸோ இப்படி இந்த மேஷராசி பெண்களுக்கு மற்றவர்களினுடைய கண் பார்வையில் இவர்கள் ஒரு பெரிய ஒரு வில்லியாக அவங்க பார்க்கப்படுவார்கள். அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே வரும். ஸோ இதில் ஓகே கரெக்ட் மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் வீட்லேயும் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 2025 நான் எப்படி என்னை மாற்றிக்கிறதுனா, குணாதிசயங்கள் யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. எப்பொழுதுமே ஒரு நாயை பூனையாக்க முடியாது, பூனையை நாயாக்க முடியாது. பட் ஸ்டில் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு இருக்கும். எங்கள் மாமியாருக்கு நான் இது செஞ்சால் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியாது. பட் என்ன விஷயத்தில் நம்ம நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணலாம். வெளிப்படையாக நம்ம பேசுகிறது சரி இதனால தானே சண்டை வருது, அவங்க எப்படியோ பண்ணிட்டு போட்டோம்ப்பா, எனக்கு கண் இருந்தும் குருடு அப்படின்னு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டாலே மேஷராசி நேயர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பெரிதளவில் வீட்டில் சண்டை அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கலாம். சரி, அலுவலகம் போகிற பெண்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே எனக்கு தெரியுங்க, நான் இதெல்லாம் செஞ்சுடுவேன், இதெல்லாம் எனக்கு 5 minutes ஜாப், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைல் பார்க்குற இடத்துல 5 ஃபைலை உங்கள் தள்ள கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்களே தற்பெருமையாக உங்களை பேசும் பொழுது வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க அவங்க வேலையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ, நான் அதனால தான் சொன்னேன் வாயை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கெட்டு போகிறதே உங்கள் வாயால் தான். அதனால் அஸ்வினி, பரணி, கிருத்திகா இந்த நட்சத்திரக்கார பெண்கள்
நல்ல ஒரு தைரியசாலி. எதில் தைரியம் இருக்கணும்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசத்தான் வேணும். பட் அது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கல, அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்போ உங்களுடைய பேச்சு எடுபடையிலையோ அந்த இடத்துல பேசாமல் இருப்பது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்த 2025 நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த இயரில் உங்களுக்கு சண்டை சச்சரவு மனசில் கஷ்டங்கள் இது இருக்காது. இதை ஏன் நான் கூட உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது. ஐயோ 7.5 சனி வருதா, ஏற்கனவே பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைப்போம். 7.5 சனிங்கிறது ஒரு 30 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, வீடு வாங்கிறது, வேலையில் ப்ரமோஷன் வர்றது, இப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ யாருக்கு ரொம்ப கஷ்டம்? 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 1 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சனி பகவான் 7.5 சனி வரும் பொழுது 1லிருந்து 30, 30லேருந்து 60, 60க்கு மேல் இப்படி பிரிச்சுக்கணும். அப்போ உங்களுடைய வயதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலைகள், நீங்கள் வாங்கக்கூடிய கடன், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா பெரிதளவுக்கு நமக்கு சனி பகவான் எதையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ராகு நமக்கு லாபத்தில் வரப்போகிறாரு, அண்ட் கேத்து பகவான் நமக்கு 5ல் வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நமக்கு பிளெஸ்ஸிங்காக வர்றது குரு பகவான். என் பொண்ணு கல்யாணம் ஆயிருமா மேடம், நான் கஷ்டப்படாமல் இருப்பேனா? கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும். உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரும். அதே மாதிரி ஐவிஎஃப்க்கு நான் போகிறேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வருஷமாவது ஒரு குழந்தை கை கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கை கூடும். இதில் எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோடக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு உங்களுடைய தசாபுக்தி அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐவிஎஃப் போய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ மேஷராசிக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக, நான் எந்த தெய்வத்தை இந்த வருடம் நான் வணங்கினால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி வருது, குரு பகவான் நல்லா இருக்கார், 5ல் கேத்து சூரியன் வீட்டில் வர்றதுனால உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை விடாமல் செய்யுங்க. அண்ட் பெண்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, உங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்குங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டா இல்லையேன்னுவாங்க. கிடையாதுங்க. நீங்கள் எந்த வம்சத்துலேருந்து வரீங்க, உங்கள் அப்பா வம்சத்துலேருந்து வரீங்க, கல்யாணம் ஆனாலும் உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை அவசியம் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை, இது எல்லாமே தடையில்லாமல் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வாழணுங்கிறது நினச்சால் அது முட்டாள்தனம். ஸோ எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல் கிரகங்கள் இல்லை அப்படின்னா நம்ம கிரகங்களை திட்டுறதோ இல்லை ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறதோ தவறானது. வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து ஜெயித்து வாழ்வது தான் வாழ்க்கை. ஸோ மேஷராசி நேயர்கள் சேலஞ்சஸ் நிறைய வரும். இதை எதிர்க்கக்கூடிய சக்தியை தரணும்னு உங்கள் குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ராசிக்கான அதிபதி செவ்வாய். ஸோ முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு டீஃபால்ட்டாக செவ்வாய்க்கிழமை போங்க, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். சுப்பிரமணிய புஜங்கம், கந்த சஷ்டி கவசம், இது 2ம் படிங்க. இப்போ நமக்கெல்லாம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் காட் அப்படின்னு இருக்குது. ஏன்னா முருகனை பற்றி பேசினா நல்ல வியூஸ் போகுது மேடம், அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு நடராஜர் வேஷம் போட்டால் வியூஸ் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய பரம்பரையாக என்னென்ன கடவுளை கும்பிடுவீங்களோ அதை கும்பிடுங்க. ட்ரெண்டிங் ரீல்ஸும் யூடியூப்பில் வியூஸும் இருக்கக்கூடியதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அதனால் எது நல்லது எது கெட்டது, லைஃப்பில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இலகுன மனசும் உங்கள் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ கூட பிறந்தவன் காசு கேட்டான் அதனால் கொடுத்தேன், நகை வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2025 வச்சுக்காமல் சூப்பர் டூப்பராக திருமணம் பண்ணுங்கள். திருமணம் ஆனவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். 2025 உங்களுக்கான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் எப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர்கள். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டு. அது உண்மைத்தான். ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது
ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே வந்து குறிப்பாக பெண்களை பார்த்திங்கன்னா கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஸோ ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் ஒரு கிரகத்தோடைய அமைப்பில் வந்து கண் அழகாக இருக்குமா, மூக்கு அழகாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உண்டு. இதை வந்து நம்ம சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சந்திரன் உச்சபலம் பெற்ற ரிஷபராசி பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, நிறையா வந்து வாசனை திரவியங்களை வந்து அவங்க பயன்படுத்துறதெல்லாம் they'll be very அதில் ரொம்ப உடன்பாடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சில லேடிஸ்ட்டை நீங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் பவுட்ரு கூட போட மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பவுட்ரு போடுறது தப்பு கிடையாது, மேக்கப் போடுறது தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒவ்வொருத்தரினுடைய ஒரு ஆசைகள் தான். ஸோ நான் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு சூட்டே பண்ணாது, பட் இருந்தாலும் அது அழகாக வந்து அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது அவங்கவுங்களுடைய இயற்கையில் வரக்கூடியது தான். அதனால் அது அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது இட் இஸ் செகண்டரி. பட் அவங்க அதில் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து நம்மளை அழகுபடுத்திக்கிறதுல ரிஷபராசி பெண்களை அடிச்சுக்கவே முடியாது. வேறு ராசி இருக்காங்களான்னா இருக்காங்க, அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் சூரியன் ஆதிக்கம் உடையதுங்க, நல்லா சூடாகவே இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக இன்றைக்கி சினிமா போகணுமா, ஓகே போகலாம், ஒரு 10 பேரோட கூட்டமாக உட்காந்து கூத்தடிக்கணுமா, ஜாலி. ஆனால் மிருகசீரிஷம் எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு, செவ்வாய் ஆதிக்கம். ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச்சுக்கு போகணுன்னா கிடையாது, இன்றைக்கி நம்ம சினிமா தான் போகிறோம். ஸோ அதிகாரம் பண்ணி கூட்டு போயிடுவாங்க, இவங்க சொல்கிறத மற்றவங்களும் கேட்பாங்க. இப்படி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் 10ஆம் இடத்துல வச்சு செஞ்சுட்டார் இந்த ரிஷபராசியை. பாவம், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா ஜென்மத்திலேயே வந்து குரு பகவானும் வந்து இருக்கார். இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நல்ல ஐயோ எனக்கு லவ்னாலே பயம்ப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் டெரிபிளாக நிறைய பட்டுட்டேன், ஏமாந்துட்டேன், ரொம்ப இமோஷ்னலாக நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ரிஷபராசியில். ஸோ அந்த பயமே உங்களுக்கு வேண்டாங்க. என்றைக்காக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். இன்னொருத்தவங்க கண்டிப்பாக நமக்கு இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை நம்பி நம்மளுடைய படைப்பு அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு ஒரு குடும்பங்கிறது கண்டிப்பாக வேணும். அதனால் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு என்ன மாப்பிள்ளை நல்லா கிடைக்குதோ லேடிஸ், கண்டிப்பாக நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கணும். ஏன்னா திருமண யோகம் உங்களுக்கு வரப்போகுது. தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். அதனால் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஐயோ குழந்தைய நான் ஸ்கூலில் விடணுமே, எனக்கு நல்ல வேலை வந்துருச்சு, ஆனால் இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போனாலும், இப்போ மீடியா துறையில் இருக்கிற பெண்கள்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மீடியாவில் பெண்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டுட்டு போகணும், நான் அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பர் கிடைக்கலாம், வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஸ்கூலில் போடலாம். இப்படி அதுவாக தானாக அமையும். அதனால் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளவும். அண்ட் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே நகை அப்படின்னா யாருக்குமே ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ தங்கம் விலை இப்படி ஏறுது, நம்மளால் வாங்க முடியுமான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக, இது வரைக்கும் என்கிட்ட எல்லாமே அடகு கடையில் தாங்க இருக்குது, நான் ஒன்று கூட போட்டு கூட பார்த்ததில்ல, வீட்டுக்கார் கேட்டார்னு கொடுத்தேன், அண்ணன் கேட்டார்னு கொடுத்தேன், தம்பி கேட்டார்னு கொடுத்தேன். இப்படி பாசமிகு ரிஷபராசிக்காரர்கள் வந்து அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதற்கான எப்போவுமே நம்ம உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் ஊதியம் வரும். ஊதியம் வரும்பொழுது நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வரும். ஸோ இந்த உழைப்பு இருக்குது மேடம், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே, நான் வேலை பண்ணுறேங்கிறேன், யாரும் வேலை தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு மெயில் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஏதாவது ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பீங்க, அது கூட உங்களுக்கு திரும்ப வரலாமுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இந்த 2025 உங்களுக்கு இருக்க போகுது. வந்து நீங்கள் நினைக்கலாம், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்கள் மனசில் வந்து தோணும்.
ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எதுவுமே நம்பிக்கை தான். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏதாவது ஒரு இறைவன் மேலேயே நமக்கு நம்பிக்கை வைக்கணும். ஸோ காதல் வாழ்க்கையில் தோற்றவர்களுக்கு புதிய காதல் வாழ்க்கை வருவதோ இல்லை திருமணம் வருவதற்கோ ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் உயர்வு நிச்சயமாக உண்டு. வீடு வாங்கி கட்டக்கூடிய யோகம், இல்லை நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பூமியாவது வாங்கி போடக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம் உங்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே கொடுக்க போகுது. ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. புகழ் உங்களை தேடி வரப்போகுது. அண்ட் சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் வரப்போகிறார். ஸோ ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் ஒரு படி உயர்வாக நம்ம சொல்லலாம். பரவாயில்லப்பா ரிஷபராசியாக சூப்பர் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருடம் இருக்கும். நிறைய புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வரும். பிறந்த வீட்டிலேருந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த 2025ல் உங்களுக்கான வருடமாக உங்கள் பிறந்த வீட்லேயும் உங்களை நல்லா கொண்டாட போகிறாங்க. எனக்கு பிறந்த வீட்டிலேருந்து இந்த சீர் வந்ததுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது பரிகாரங்கள் இந்த வருடம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க. அங்கே எப்போ போகணும்னா பங்குனி உத்திரத்தில் போகணும். பங்குனி உத்திரத்தில் நீங்கள் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம். இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தில் போய் தாயாருக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கும். அந்த பங்குனி உத்திரம் மண்டபம்னே இருக்குது. அங்கே போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க போதும். நீங்கள் நிறைய செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தில், அண்ட் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் வழிபாடு. இப்படி உங்கள் லைஃப்பை சிம்பிளிஃபைடாக வச்சுருந்தீங்கன்னாலே மனசில் கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் 2025 நீங்கள் கொண்டாடலாம். மிதுன ராசி நேயர்கள், ஐயோ அப்பா இந்த 2025 எனக்கு எப்படிறாப்பா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க கேட்குறதுக்கு. ஏன்னா மிதுன ராசி பெண்கள் நான் குறிப்பாக சொல்லணும்னா ஏமாளிகள் அப்படி தான் சொல்லணும். பாசத்துக்கு குடும்பத்தில் ஐயோ தம்பி கஷ்டப்படுறான், ஐயோ அண்ணன் கஷ்டப்படுறான், சரி இப்போ அம்மாவா கஷ்டப்படுறாங்க, நீங்கள் சுமை தாங்கின்னு சொல்லுவேன். மிதுன ராசிக்கார பெண்கள் சுமை தாங்கி ஒரு குடும்பத்தை சுமையை தூக்கி வைக்கிறதுனா நீங்கள் தாங்க. அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பயங்கர குழப்பவாதிகள். ஒரு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டீங்க. ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு ஐயோ அந்த சாமிக்கு நான் இந்த நேற்று கடன் வைக்கிறேன், இந்த சாமிக்கு நேற்று கடன் வைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் நினைப்பீங்களான்னா கிடையாது. 2025 நீங்கள் உங்களுக்காக வாழுங்கங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல மீ டைம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ கிரியேட் யுவர் மீ டைம். உங்கள் குழந்தைங்கள்லாம் தள்ளி வைங்க. உங்கள் புருஷனை கொஞ்சம் நேரம் மறந்துடுங்க. பிள்ளைங்க குடும்பத்தை மறந்துடுங்க. அப்பா அம்மாவை மறந்துடுங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் யோசிச்சாதாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்தவங்களையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்போ நீங்கள் நினைப்பீங்க. ஸோ 2025 will be a remarkable year. உங்களை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருங்களேன். இப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. ஒரு சூப்பராக இட்லியே பண்ணுங்கள், சட்னி. வேணால் மிதுன ராசி பெண்கள் சூப்பராக சமைப்பீங்க. புதனோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க நீங்கள். புத்தி கூர்மை ஜாஸ்தி. யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், ஆனால் அது சமையல் டேஸ்ட்டாக செய்யணும்ல. எவ்வளோ புளி போடணும், எவ்வளோ உப்பு போடணுங்கிறது கைப்பக்குவம். நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள், புதன் ஆதிக்கம் உடையவர்கள், நல்ல பேச்சாளிகள். ஸோ பேச்சில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக மண்ணை கூட பொண்ணாக்கிடலாம். அவ்வளோ திறமை இருக்கிற நீங்கள் ஏங்க கஷ்டப்படணும்? ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் நான் வீட்டில் தான் பார்த்தேனே, சந்தோஷ் சுப்ரமணியம் கீதா மாதிரி நீங்கள் சமையல் ரூம்லேயே பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நீங்களும் கொஞ்சம் வெளியில் வாங்க. எங்கேயாவது உங்கள் வீட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகும்போது நீங்களும் பாடுங்க. 10 பேருக்கு தெரியட்டுங்க உங்கள் டேலண்ட் என்னன்னு. ஸோ நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ். வரைவீங்களா? அதை கிளாஸஸ் எடுங்க ஆன்லைனில். நீங்கள் நல்லா ஸ்லோகம் சொல்லுவீங்களா? ஸ்லோகம் கிளாஸ் எடுங்க. பாடுவீங்களா? மியூசிக் கிளாஸ் எடுங்க. ஸோ இப்படி உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் வைஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு ராகு வராருங்க. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, சீரியல் ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கு புகழ் வரப்போகுது. ஸோ ஏதாவது ஒரு சேனலில் உங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ 2025 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 தான் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ 2025 பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்கும்.
2026 அவார்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா கிரக பயிற்சி எல்லாமே ராகு கேது வந்தால் 18 மாதம், குரு வந்தால் 12 மாதம், சனி வந்தால் 2.5 வருஷம். அதனால் நான் 2026லேயுமே இதே மாதிரி தான் பலன்களை சொல்லணும். அதனால் கண்டிப்பாக மிதுன ராசி பெண்கள் ஓஹோன்னு இருக்காங்கப்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. வசதி அப்படிங்கிறது பணத்தை வச்சே கிடையாதுங்க, மனசை வச்சு தான். அதனால் நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய மாளிகை கோபுரங்களை இருந்தாலும் சரி, இந்த 2025ல் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரும். நான் டைவர்ஸில் இருக்கேன், எனக்கு வழக்கு வந்துருமா, நான் ஜெயிச்சிருவேனா, எனக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருமான்னா கண்டிப்பாக அமையும். இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள், குரு உங்கள் வீட்டுக்கு வராரு, கேத்து பகவான் வந்து உங்களுக்கு இப்போ 4ல் கேத்து பகவான் இருக்கார், 3ஆம் இடத்திற்கு வராரு. ராகு பகவான் வந்து பாக்கியத்துக்கு போயிடுவார். இந்த பாக்கியத்துக்கு வரக்கூடிய ராகு பெண்களுக்கு வந்து எல்லாமே என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் இது வரைக்கும் குலதெய்வமே கும்பிட்றதில்ல, மாமியார் கூட்டு போனதே கிடையாது, எங்கள் வீட்டில் சாமி விளக்கு ஏற்றணுன்னாலே எங்கள் மாமியாருக்கு பிடிக்கலை, இப்படி நிறைய குடும்பங்கள் உண்டு. இதில் இந்த மிதுன ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் மாமியாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, வீட்டில் உங்களை விளக்கேற்ற விடலை அப்படின்னா கோயிலில் போய் ஏற்றுங்க. குடும்பம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாக்கியத்தில் ராகு வரும்பொழுது பித்ருவோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் மாமனார்லாம் காரியங்கள் செய்யவில்லை அப்படின்னா தான தர்மங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த வேத பாடசாலையில் போய் சாப்பாடு போடுங்க, ஆர்ஃபனேஜில் போய் சாப்பாடு போடுங்க. வேத விற்பனர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, கோவில்களில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஏன் உங்கள் ஊர்லேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு நீங்கள் தைரியசாலிகள் தான், ஆனால் உங்கள் மனசுலேயே நீங்கள் போட்டு குழப்பவாதி. ஏன்னா புதன் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஐயோ நம்ம இப்படி பண்ணால் நம்மளை கெட்டவன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம ரொம்ப தற்பெருமை அடிச்சுக்கிறோன்னு சொல்லிடுவாங்களோ, மாமியார் அப்படின்னு நினச்சிப்பாங்களோ, எல்லாரையும் தூக்கி போடுங்க. அதனால தான் நான் இந்த ராசி பலன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே மீ டைம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். உங்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு வருடம் 2025. நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கலாம், நடுத்தர வயதாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், கல்யாணம் ஆகாதவங்க, இனிமேல் தான் கல்யாணம் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏமாறுறதில்ல, அதுவும் லவ் அஃபேரில் ஏமாற்றம்ங்கிறது நிறைய பார்ப்பாங்க, நம்பிடுவாங்க டக்குன்னு. அவன் வந்து நீ தான் உலகம், நீ தான் இதுன்னு டக்குன்னு நம்பிடுறது. அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்குதுன்னு தெரியும் போது உட்காந்து இவங்க ஆள்றது, அப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை தேர்ந்தெடுக்கும் பொழுதே யூஸ் யுவர் பிரெயின், நாட் யுவர் ஹார்ட். ஏன்னா எப்பொழுதுமே மனசை வச்சு ஒரு விஷயம் எடுத்தோம்னா சில விஷயங்களில் தப்பாக போயிடும், மூளையை யோசித்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மூளையை தெளிவாக வச்சுக்கோங்க. மனசில் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பாமல் 2025ல் நான் தெளிவாக இருக்க போகிறேன்ப்பா, நான் எனக்காக வாழ போகிறேன்ப்பா, இதில் பார் நான் எப்படி வேலைக்கு போய் ஜம்முன்னு முன்னுக்கு வர போகிறேன். ஸோ அந்த ரியல் சார்ஜோட இந்த 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பித்ரு காரியங்கள் அவசியம் செய்யணும். ஸோ அமாவாசைக்கு அமாவாசை பச்சரிசி, வெல்லம், பாசிப்பயிறு, வாழைக்காய், இதை 4ம் தானமாக கொடுங்க போதும். இதை ரெகுலராக பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலே உங்கள் குடும்பம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள், கடகராசி பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்செழுத்தம். ஏன்னா சந்திரனோட வீடு இல்லையா கடகம் அப்படிங்கிறது, லேஸில் அவங்கள்ட்ட மனசில் இருக்கிற விஷயத்த வாங்க முடியாது. இதில் புனர்பூசம் வந்து கொஞ்சம் லொட டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மிதுனத்தில் வந்து புனர்பூசம் 1, 2, 3 வரும் பாதம், கடகத்தில் தான் 4 வரும். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வாசனை, அந்த மிதுன ராசியோட வாசனை வந்து கண்டிப்பாக இருக்கும். பூச நட்சத்திரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மகா சோம்பேறி. ஏன்னா சனி ஆதிக்கம் உள்ளது. ஒரு வீட்டில் தண்ணி எடுத்து கொடுக்கணுன்னா கூட இவங்களுக்கு மற்றவங்க தான் வந்து வேலை செய்யணும், இவங்க இப்படியே உட்காந்துருப்பாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சொல்கிறத விட டக்குன்னு எந்திரிச்சு போய் செய்கிறது தானே. ஸோ பூச நட்சத்திரம் கொஞ்சம் வாழைப்பழ சோம்பேறி. ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுவாங்க. ஐயோ எனக்கு அதுலலாம் ஆசையே இல்லைப்பா, சென்ட்டா ஐயோ எனக்கு பிடிக்கவே வாசனையே தலைவலிக்கும்ப்பா, இதெல்லாம் சொல்லுவாங்க. வார்ட்ரோபை போய் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் தான். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இந்தியன் மேடாகவே இருக்காது. ஸோ இந்த ஆயில்யம் வந்து
அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து இப்படி நினச்சிருவாங்களோ, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நகை இருக்குன்னு சொல்லக்கூடாது, இல்லை நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல. ஆனால் நல்லா சோஷியலைஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டு விஷயங்கள் எதையுமே பேச மாட்டாங்க. வீட்டில் என்ன அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக எல்லாரிடத்துலையும் நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி இந்த ஆயில்ய நட்சத்திரம்னா ஜாதகம் எடுக்கிறச்சே பொருத்தத்தில் ஐயோ ஆயில்யமாக வேண்டாம், மாமியாருக்கு ஆகாது அப்படின்வாங்க. அது உண்மையே கிடையாது. நான் இந்த இதில் இது சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் ஜாதகம் வந்தால் பையங்க வீட்டில் ஐயோ அம்மா இருக்குன்னு நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு பெண்ணு வந்த உடனே சில வீடுகளில் அது நடக்கும். இந்த குருவி உட்காந்து பனங்காய் விழுந்த கதை தான். அதனால் எப்போவுமே எந்த நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கட்டும், ஆண்களுக்கு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு நட்சத்திர தோஷமே கிடையாது. பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ராசி பலன்கிறதுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் எப்போவுமே ரொம்ப இறுகி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அடிபடுவாங்க. இப்போ புனர்பூசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்வாங்க. ராமரோட நட்சத்திரம், அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்துடும். புனர்பூசத்துக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. பூசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய நட்சத்திரம், குரு வாசம் பண்ணுற நட்சத்திரம் பூசம். ஸோ தெய்வ அனுகூலம் நிறையா இருக்கும். அப்படியே கஷ்டம்ப்பா எனக்கு இன்றைக்கி நாளைக்கு எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும் பொழுது இறை அனுகிரகத்தில் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பணம் வர்றதோ ஏதோ ஒன்று. பூசம் வந்து அப்படி. ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர உழைப்பாளிகள், வீட்டுக்காக நிறைய உழைப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த. ஸோ அவங்க இந்த 3 நட்சத்திரத்தில் யார் அதிகமாக கஷ்டப்படுவான்னு கேட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்க இந்த 2025 எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும்னா, இந்த வருடம் திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு வந்து 8ல் வரார், குடும்பத்தில் குழப்பம் வர்றதுக்குன்னே கேது 2ல் வரார். அதனால் கல்யாணம் ஆகும்போதே ராகு கேது சரியில்லைங்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஸோ கோச்சார ரீதியாக நமக்கு அஷ்டம சனி விடுது, 12ஆம் இடத்துல குரு வரார். ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. 2026 நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த வருடம் நீங்கள் வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா பேசுங்க, முடிவு பண்ணுங்கள். பட் அந்த கல்யாணம் பண்ணுறது, திருமங்கல்யம் கழுத்தில் ஏறுறதுங்கிறது 2026 பண்ணுறது பெட்டர். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா பொருத்தம் பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதுக்காக தான் இதை வந்து ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். அடுத்தது ஆரோக்கியம். இந்த அஷ்டம சனி விலகுது, மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அஷ்டம சனி விலகும் பொழுது அபாடான் இருக்கும். ஏன்னா 5 வருஷம் வச்சு செஞ்சிருச்சு சனி பகவான். அது ரொம்ப பாவம். அந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவே, அதுவும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பருவ வயதில் இந்த சனி தசான்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, ரொம்ப அப்படியே தூக்கமாக ஒரு புக்கை திறந்தாலே தூங்குங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய விடிவு காலங்க. அதனால் உங்களுடைய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பட் மழை விட்டும் தூவானம் விடலைன்ற கதையாக ராகு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிறாரு, கேது 2ஆம் இடத்துல. வாயை திறந்தாலே சண்டை தான். ஸோ ஜென்ரலாக நான் வந்து கடகராசி பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ரொம்ப உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லாதீங்க. ஏன்னா பேசி சண்டை வர்றதை விட பேசாமல் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். சும்மா தலையாட்டுங்க. வெள்ளை காக்காவா ஆமாம், கருப்பு காக்காவா ஆமாம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் சண்டையே இல்லை. இதை 2025க்கு ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார உயர்வு, வேலை, உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இருக்காது. கடகராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலங்கள் போங்க. ஜென்ரலாக வந்து பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். ஸோ அனந்த சயனம்னு சொல்லுவோம். அந்த ஆதிசேஷன் பேர் அனந்தன். அதனால் அனந்தன் சிவபெருமான் கழுத்தில் இருக்கிறது வாசுகி. ஒரு ராகு வந்து அனந்தனாகவும் கேது வந்து வாசுகியாகவும் இருக்கிறது புராணங்களில் உண்டு. அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் கழுத்தில் வந்து சர்ப்பத்தோட சிவன் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிக்சரும் நீங்கள் டெய்லி கார்த்தலை ஏந்தோடனே அனந்தன் வாசுகியை மனசால் பிரார்த்தனை பண்ணிங்கனாலே போதுமானது. நமக்கு பிரச்சனைகள் தீருமான்னு கேட்காதீங்க, என்றைக்குமே பிரச்சனைகள் தீராது. அதை சமாளிக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு அறிவை கொடுப்பார்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து நிற்கும். இதுக்காகத்தான் இறைவனை நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பரிகாரங்கள் செய்யும் பொழுது இப்போ பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுன்னு வேண்டாதீங்க, நம்ம ஏமாந்துருவோம். பிரச்சனைகள் வரும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அதனால் அடுத்த 18 months கேது 2ல் இருப்பார். ஸோ வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கோங்க. ராகு 8ல் இருப்பார். கணவன் மனைவி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே சிம்ம ராசின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது ஜெயலலிதா அம்மா தான். அவங்க மக நட்சத்திரம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஜாதகம் போகணும் போதே, மேடம் என் பொண்ணு கூட மக நட்சத்திரம் மேடம், ஜெயலலிதா மாதிரியே தான், ரொம்ப டேரிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை. உண்மையிலேயே அந்த அம்மாவை வந்து பார்த்து வியந்தவர்கள் அதாவது வியந்தவர்கள் ஏராளம். அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்க கரேஜ் அண்ட் தைரியம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதை மறுக்கவே முடியாது யாராலேயுமே. அவங்க அழகு, அவங்க ஒரு தங்க பதுமைன்னு சொல்லலாம் அந்த அம்மா. அதனால் சிம்மராசி அப்படிங்கும்போதே ஒரு தனி கம்பீரம் அப்படிங்கிறது இருக்குது. பேர்லேயே வருது இல்லையா, சிம்மம்னு சொல்லணுமா? சரி, இந்த சிம்ம ராசியில் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்களான்னா கிடையாது. உங்கள் வீட்லேயும் சிம்ம ராசியில் இருப்பாங்க. ஜெயலலிதா எங்கே இவங்க எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ மகம் நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரத்துக்கு வந்து கேத்து வந்து அதிபதி, ஞானக்காரகன். ஸோ தே ஹேவ் தட் ஸ்பார்க். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது இதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவங்க வந்து பண்ணிடுவாங்க இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள். ஸோ ஒரு வீட்லேயே சிம்ம ராசியில் மகம் ஒருத்தர் இருப்பாங்க, பூரம் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் பூனை மாதிரி. மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிம்மம் மாதிரி. சிங்கம்னா அவங்கள நம்ம சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு குரல் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துட்டிங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க ஹேண்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். பூரம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. குழப்பவாதிகளாகவும் இருப்பாங்க. நம்மளையும் குழப்பி அவங்களும் குழம்பிடுவாங்க. அந்த மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய எடுத்துப்பாங்க உத்திரம். பூரம் வந்து கொஞ்சம் நழுவிடுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகிறத பார்த்திங்கன்னா அப்படியே உடனே நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு 10 வாட்டி ஃபாலோ பண்ணது சொன்னியே என்ன அப்படின்னா அந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன்னு. மகம் எப்படி அப்படின்னா அந்த எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரென்சஸ். இவ்வளோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2025 எப்படி இருக்கும், 2024 எப்படி இருந்தது? அதாவது வேலை இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஹெல்த்து பிரச்சனை. ஸோ லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். நம்ம ஏதாவது பிரச்சனை இல்லாத லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் எங்கே எதாவது நம்ம தேடணும். அப்படி இருந்தது சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குன்னா கேத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? அதுவும் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜென்ரலி இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய இந்த விஷயங்களில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சில பேருக்கு நிறையா இருக்கும். இந்த கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, பிறப்பு உறுப்புகளில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்குது, சமைக்கணும், வீட்டை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போக டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெரி பேட். சுவர் இருந்தால்தான் சித்திரம். அப்போ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை முதல்ல வீட்டில் பேசுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ பேசுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுவும் பர்சனலாக ஒரு விஷயங்கிறது நம்ம பகிரவே மாட்டோம். பிள்ளைங்க எப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தில் குரு பகவான் வரார், ப்ரமோஷன் வரும், வேலை பலு அதிகமாகும். எனக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து டென்ஷனையும் வருதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அஷ்டம சனி வரார். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நிறைய நமக்கு டென்ஷனை கொடுத்துப்பா விஆர்எஸை வாங்கி தொலைச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ப்ரெஷரை போடும். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரோக்கியம் நமக்கு சரியில்லை அப்படிங்கும்பொழுது நம்மளால் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு வந்து இந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான பொறுப்புகள் நம்ம தலையில் விழக்கூடிய ஒரு வருடம். இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். திருமண விஷயம் தயவு செஞ்சு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாதீங்க. கடகத்துக்கு நான் சொன்னதே தான் சிம்மத்துக்கும் சொல்கிறேன்.
ராகு கேது சனி இவங்க 3 பேருமே நமக்கு செட் ஆகலை. அதனால் செட் ஆகிற சமயம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ பண்ணலைன்னா எனக்கு அப்புறம் வேற ஒரு ஜோசியர் சொன்னார், எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாருன்னெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜோதிடம் என்பது எப்பொழுதுமே ஒரு கைட்லைன் தாங்க. அண்ட் எல்லா ஜோசியருங்களுமே வந்து அவங்க வசிஷ்டரோ அகத்தியரோ விஸ்வாமித்திரரோ இல்லை. அவங்க சொன்ன உடனே நடக்காதுன்னா நடக்காமல் போகிறதுக்கு. இப்போ எத்தனையோ பேர் ஜாதகமே நம்புறதில்ல, பார்க்குறதில்ல, அவங்களுக்கெல்லாம் நடக்காமையாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஜோதிடத்தில் நம்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய வீட்டு சூழ்நிலைகளை பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். கிரகங்கள் எப்போவுமே அது பாட்டுக்கு அது எங்கேயோ ஒன்று போயிட்டுருக்குங்க, அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். இந்த பரிகாரம் அப்படிங்கிற பேரில் இதை செய்யக்கூடாது. நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே பாவம் தான். நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்கு மனிதனாகிய யாருக்குமே இறைவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கலை. எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ ஒரு சனி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா நான் போய் அதை தடுக்க முடியாது. சனி கஷ்டம் தராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏமா கஷ்டம் வரும், பெருசாக வராமல் சின்னதாக வரும், அதுக்கு நீ இறை வழிபாடை செய் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஒரு ஈடுபாடு வைங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஆனால் நான் சேரிட்டி பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பண்ணுங்க. வஸ்திரதானம் கொடுங்க. எனக்கு வந்து நான் ஆன்மீகத்தில் ரொம்ப எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னா போங்க, திருவண்ணாமலை போங்க, நிறைய சிவனடியார்கள் இருப்பாங்க, ஒரிஜினலான்னு பாருங்கள். நல்ல வேஷ்டி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே நான் சிவனடியாருன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம தர்மம் பண்ணும்போதும் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொன்னாங்க. யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் சிவ ஆலய வழிபாடுகளை வச்சுக்கோங்க. நிறையா எத்தனையோ இருக்குது பாரத பூமியில். ஸோ பணம் இருக்கிறவங்க கைலாஷ் போங்க. பணம் இல்லாதவர்கள் உங்கள் ஊரில் சிவபெருமான் இருக்காரா, 6 காலமும் போய் அவருக்கு ஒரு கை நிறையா வில்வத்தை வாங்கி எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். சுவாமிக்கு நம்மளுடைய பக்தி தான் முக்கியமே தவிர நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரர் பெண்கள் வந்து மனதளவில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைகளால் இருக்கும், நம்ம கணவரால் இருக்கும். இது எல்லாம் சமாளிக்கணும். இதுக்கு நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் 2025. கன்னிராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் இந்த 2025? இவ்வளோ நாள் நமக்கு குரு பகவான் பாக்கியத்தில் இருந்துட்டார். ஓடி போகிறவனுக்கு 9ல் குருன்னு. இப்போது குரு 10ல் வந்துடுவார். எப்போன்னு கேட்டிங்கன்னா மே மாதம். ஸோ கன்னிராசி பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன மேடம் எங்கள் கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னுவீங்க. சொல்கிறேன். கன்னிராசிக்காரர் பெண்கள் வந்து இந்த வருடத்தை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஜனவரி டு மே, ஜூன் டு டிசம்பர். இந்த ஜனவரி டு மே சூப்பராக இருக்கும். இந்த ஜூன் டு டிசம்பர் கவனமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்போ வருது? ஜனவரி டு மேல மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி வந்துடுறார். ஸோ சனி எங்கே வராருன்னா 7ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார். ஸோ கேது சனி பார்வையோட ஜனவரி டு மே நம்ம இருக்க போகிறோம். அப்புறம் நம்ம ஜூன் மாதம் மே கடைசி மே 18 வாக்கில் வந்து ராகு கேது பயிற்சியாகுது. கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து அவர் எங்கே போகிறாருன்னா சிம்ம ராசிக்கு போய்டுறார், 12ஆம் இடத்துக்கு வர்றார். குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு ராகு பகவானுமே 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பொருளாதார உயர்வு நல்லா இருக்கும். அப்போது உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல பணம் வரலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களுடைய அப்பா அம்மா வீட்டிலேருந்து சொத்தெல்லாம் வர வேண்டியது, அண்ணன் தம்பிங்க சண்டை இருந்தால் அதெல்லாம் சரியாகி சொத்து வர வேண்டியது, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணம் வந்து கண்டிப்பாக வரத்தான் போகுது. அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். இவர்களும் புதன் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி. ஸோ மிதுனமும் அதே தான். மிதுனத்தினுடைய அமைப்பு வேறு, கன்னியினுடைய அமைப்பு வேறு. புதன் வந்து இங்கே உச்ச கிரகம் பெற்றவர்கள். இதில் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் என்னென்னா, நான் அம்பானி மாதிரி, என்னை மாதிரி ஒரு மூளை யாருக்குமே கிடையாதுன்னு அந்த கர்வம் வந்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு.
ஸோ இந்த உத்திர நட்சத்திரக்கார பெண்களுக்கு கன்னிராசியில் கணவனையோ மற்றவங்களையோ ஒரு அட்வைஸ் கேட்டு பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்காது. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஹஸ்தம் வந்து எடுத்துட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, வெரி வெரி பிரெய்னி. இவங்களுக்கு எப்படின்னா தற்பெருமையோ இதுவோ இருக்காது. கரெக்டாக அப்சர்வேஷன் இருக்கும். கரெக்டாக செஸ்ஸில் காயின் நகர்த்துற மாதிரி நகர்த்துவாங்க. சூப்பராக லைஃப்பை வந்து கொண்டு போவாங்க. ஸோ ஹஸ்த நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் போகிறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அறிவு நிறைய இருக்குது. சித்ரா நட்சத்திரக்கார பெண்கள் எப்படின்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல பேச்சு திறமை. படிக்கலை அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஒரு 10 ரூபாய் டெய்லி அதாவது எத்தனை பெண்கள் நான் பார்த்துருக்கேன், இட்லி மாவு அரைச்சி அவங்க சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றின பெண்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா நட்சத்திரக்கார பெண்களும் நிறைய பேர் அப்படி தான். ஸோ ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு பரவாயில்லைங்க, ஒரு 4 வீட்டில் நான் பாத்திரம் தேய்ச்சி கூட என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு ஒரு பெரிய கௌரவம் பார்த்தோ இதோ இல்லாமல் என் கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கன்னிராசியில் நிறைய பேர் இருக்காங்க, சித்ரா நட்சத்திரக்காரர். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது இதில் யார் அதிகம் கஷ்டப்படுவாங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்கார பெண்கள் தான். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்க, நமக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ எப்பொழுதுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு நல்லதே கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வேணும். பட் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, போய் யார்கிட்டயாவது சஜஷன் கேளுங்க. அது எப்படி எல்லாருமே வல்லவனுக்கு வல்லவன் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கண்டிப்பாக கேளுங்க. கேட்கும்பொழுது வீட்டு பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். அண்ட் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசி அடுத்தவங்கள்ட்ட, அதாவது உங்களுக்கு அறிவெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப ரிசர்வ்டாகவோ இல்லை நமக்கு வந்து நம்ம இப்படிலாம் கேட்டால் யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற இது இல்லாமல் யூ கோ அண்ட் ஓப்பன் அவுட், போய் பேசுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2025ல் 7ஆம் இடத்தில் சனி வரும்பொழுது கணவனுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். இல்லை கணவனோட நீங்கள் சண்டையில் இருந்தீங்கன்னா அடுத்தது 8ஆம் இடத்திற்கு போயிடுவார். அதனால் கொஞ்சம் டைவர்ஸ்லாம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ராகு தசை நடக்கிறது அப்படின்னா கொஞ்சம் இந்த கண்ட சனியிலெல்லாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நமக்கு படுத்தும். என்ன கேட்டிங்கன்னா அந்த கன்னிராசி பெண்கள் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன உங்கள் தசாபுக்திகள் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், தான தர்மங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஒரு சேஃப் ஜோனில் வந்து இருப்போம். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சனி வந்து நமக்கு சாதகமாக இல்லை. அப்போ ஒரு சாதகமாக நமக்கு சனி இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான அட்வைஸ்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படிங்கிறத விட அடுத்த வரக்கூடிய நாட்களும் நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நான் எனக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு ஜோசியரை பார்த்து கேட்டுக்கிறது நல்லது, உங்களோடைய தசாபுக்திகளை பார்த்து. ஸோ 2025 எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனாலும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது அலுவலக ரீதியாக பிரச்சனைகள் வரும், வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகளில் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஐயோ என்னன்னு தெரியல மேடம், பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வேலையை விட்டுட்டேன், புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போய் பாருங்கள். ஏன்னா கோச்சாரப்படிக்கு சனி 7ல் வந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அது சாதகமாக இருக்கலாம். அதனால் இது போங்க, இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். அதனால் நீங்கள் போயிட்டு வேலையை விடணுமா வேண்டாமா, ப்ரமோஷன் வருது, வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் வருது, இதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எடுத்துக்கணுமா வேண்டாமாங்கிறத ஜோசியரை கேட்டு நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2025ல் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னா பெருமாள் ஆலயங்கள் போங்க, கருட பகவானை வணங்குங்க. கொடிமரத்தோட கருடன் இருப்பார். ஸோ இவளை வியாழக்கிழமை ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க, 12 சுற்றுங்க. வேறு எந்த பெரிய அளவுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணாதீங்க. இது பண்ணாலே கருடனை வணங்கினாலே நவகிரக தோஷங்களும் விலகும். ஸோ அது கடனா, ஆயுளா, ஆரோக்கியமா, சத்ருவா எல்லாமே உங்களுக்கு விலகும். கருடனை வியாழக்கிழமையில் போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி 12 பிரதட்சணம் பண்ணுங்க.
நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருப்போம். ஏன்னா அடுத்த 5 வருட காலம் நமக்கு ஒரு சனியின் பார்வை நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது எதுலேயும் கவனம் தேவை, எதுலேயும் எச்சரிக்கை தேவை. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.